ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ட்ராயிங்க்கு கிரிட் போடுறது, அதை எப்படி பெர்ஃபெக்டாக போடுறது, அதை எப்படி லேபிள் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெண்டு ஆப் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். அது என்னன்னு இப்போ காமிக்கிறேன். இது பண்ண பிக்ஸார்ட் இருக்கா, பிக்ஸார்ட்டும் அந்த கிரிட் மேக்கர் ஆப்பும். உங்களுக்கு அந்த கிரிட் மேக்கர் ட்ராயிங் போட்டாலே அந்த மாதிரி ஒரு ஆப் வரும். அந்த மாதிரிலாம் அதே ஆப் தான் வரும். அடுத்து நீங்கள் வந்து பிக்ஸார்ட் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நீங்கள் அந்த பிக்ஸார்ட்குள்ளே போய்க்கோங்க ஃபஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பிக்சர்க்குள்ளே போய்ட்டிங்களா, ஃபஸ்ட்டு எடிட்டை ஃபோட்டோன்னு கொடுங்க. எடுத்த உடனே நீங்கள் அங்கே இருக்க எந்த ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்குள்ளே போய்ட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் என்னோடய சாய்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடெல்லாம் வரும், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த சூஸ் பண்ண கஸ்டம் கலர் வந்துடும். இப்போ நான் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து தளபதி விஜய் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம். இதோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ அது சென்டரில் இருக்கா, இது நம்ம இப்போது அந்த ஸ்க்ரீனோட பாதி வரையும் இப்படி ஜூம் இன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸ் ஒரு குத்து மதிப்பாக நீங்களே ஒன்று வச்சிட்டிங்களா. இப்போ அதுக்கப்புறம் வந்து எடிட் கிராப்னு இருக்கோம் கீழே. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ A4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த A4 சைஸ் வந்து 210 ஹைட் வந்து 297. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா A4 சைஸ் என்னன்னு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ ஓகே கொடுத்துருங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே, இப்போ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு வெறும் அந்த மவுத்து அந்த ஷர்ட் மட்டும் தான் வரும். நீங்கள் அதனால் ஜூம் அவுட் பண்ணணும், அப்படியே பொறுமையாக பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு டக்குனு கொடுத்தா தான் கிளிக் கொடுத்தா வந்துடும். ஓகேவா, அது சைஸ் அப்படி தான் காணும். இப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தா ஒரு இது மாதிரி தான் தெரியும். இப்போ கொஞ்சம் வந்துடும். அந்த மாதிரி எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, நீங்கள் விட்டுட்டா போய்டும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் திரும்பி அங்கே கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டு அந்த சைஸை திரும்பியும் போடணும். பாருங்கள், எனக்கு டபுள் ஒர்க் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பேப்பர் இப்போ மினிமம் சரி மேக்ஸிமம் நீங்கள் A3 மட்டும் A3 இல்லை A4 மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் பெரிய பேப்பர் இருக்கிறதுலே. இப்போ அதே மாதிரி A4 சைஸ்க்கு வந்து டிக்கு கொடுத்துட்டிங்களா, அவ்வளோதான் வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. டிக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ அதை கிளியர் பண்ணிட்டு ட்ராயிங் ஆப்புக்குள்ளே போகணும். அது நான் ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தேன், அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆடெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ செலக்ட் பிக்சர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டால் ரீசெண்டாக உங்களுக்கு வந்து நம்ம பண்ணதெல்லாம் இருக்கும். ஆடு வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் கீழே கஸ்டம் கிரிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2x2 2 சென்டிமீட்டர் ஈவன் நம்பர்லேயே மேலே ஹாரிசான்லாம் 2 சென்டிமீட்டர் 2 4 6 8 அந்த மாதிரி ஈவன் நம்பர். கீழே வந்து 2 4 6 அந்த மாதிரி தான் ஈவன் நம்பர்ஸாக ஹாரிசன்லாம் சரி வேர்ட்டிக்கலாக சரி. இப்போ நம்ம சென்டிமீட்டர்ஸ்னு எடுக்கிறதுனால சென்டிமீட்டர்ஸ். இப்போ நான் கீழே சொன்னேன்னா A4 சைஸ் சரி நான் போட்டேன் பார்த்தீங்களா பிக்சரில் 210 × 297. அதான் இங்கே பாயிண்ட் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் A3 போட்டோன்னா 297 × 420 இருக்கும். நீங்கள் எந்த பேப்பர் எடுக்கிறதா சொல்லி சரி நீங்கள் அதோட சென்டிமீட்டர் வந்து கூகுளில் கேட்டுக்கோங்க. இல்லை லாஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் A4 தான் கொடுத்துட்டேன், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டன் கொடுங்க. இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் எப்படி சொல்கிறது கலர் ஃபோட்டோவாக எடுத்துருந்தீங்கன்னா அதை எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லேபிள் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் அந்த சைடில் இருக்க ப்ளூவெல்லாம் நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை, சென்டரில் இருக்கிறது வரையா போகும். இப்போ சைடில் அந்த 3 புள்ளி தொட்டு லேபிள் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்துருச்சு உங்களுக்கு. A1 A2 A3 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. க்ரே ஸ்கேல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் சைடில் இருக்க ப்ளூலாம் க்ரே ஆகிடுச்சு. உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்சில் மாறிடும் அது ஆக்சுவலி. இப்போ அதுக்கப்புறம் மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. இந்த மாதிரி ஆடு வரும், நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆடு அதிகமாக வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிட் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்பம்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா, நம்ம ரெடி ஆச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ராய் ஸ்கெட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.